ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் நேயர்களுக்கு மெய்யன்பர்களுக்கு ஜோதிடர் சரவணாமிர்தம் உங்கள் வீட்டு ஜோதிடர் சரவணாமிர்தம் பேசுவதில் வணக்கம் கூறி பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மறுபிறப்பு இல்லாதவர்கள் யார்? ஒரு சின்ன ஒரு குறிப்பு, ஒரு ஆராய்ச்சி தான். அந்த மறுபிறப்பு இல்லாதவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஒரு ஜனன ஜாதகத்தில் ஆறாம் இடத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் அவர்களுக்கு மறுபிறப்பு இல்லை என்பது ஜோதிடத்தில் வகுக்கப்பட்ட ஒரு செய்தியாக ஆண்டோர்களும் சான்றோர்களும் விழித்தும் மிகைப்படுத்தியும் அல்ல, யதார்த்தமான உண்மையை கூறியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், பூசம் என்றால் கடகம், அடுத்து அனுஷம் என்றால் விருச்சிகம், உத்திரட்டாதி என்றால் மீனம். இந்த மீன ராசி, கடகம், விருச்சிகம், மீனம், இந்த மீன ராசியில் பிறந்த நேயர்களுக்கு மெய்யன்பர்களுக்கு அடுத்த பிறப்பு இல்லை என்பது ஒரு சாஸ்திர விதியாக கூறப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி என்றால், பூச நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களுடைய அதிபதி சனீஸ்வர பகவான் தான். ஜனன ஜாதகத்தில் அந்த பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாதா கர்ப்பத்தில் போக நின்று பலன் தரும் ஆண்டு என்று குறிப்பிடும் நிலையில் அந்த சனி பகவான் கடந்து வந்து விடுகிறார்கள். அப்போ ஜனன ஜாதகத்திலேயே அவங்களுக்கு கடந்து போயிருந்தனால 120 வருஷம் கழித்து தான் மறுபடியும் அந்த சனி பகவான் அங்கே வர்றார். ஆகவே இந்த சிரமங்களை 19 வருஷம் சனீஸ்வர பகவான் ஆட்சி செய்கிறார் இல்லைங்களா? அந்த 19 வருஷத்தில் மாதா கர்ப்பத்தில் போக அந்த ஆண்டுகள் ஃப்ராக்ஷன் ஆஃப் இயர் வரும். அந்த ஆண்டுகள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் இடத்து சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்து சனி, இப்படி அந்த நிலைகளுக்கு தகுந்தவாறு 7 சனி குறுக்கிட்டு வரும். ஆக அந்த ஆத்மாவை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்துவதில் சனீஸ்வர பகவான் சிறந்த நீதியரசர். ஆக அது கடந்து வருபவர்களுக்கு மறுபிறப்பு இல்லை என்பது ஜோதிடத்தில் பல நிலைகளில் ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மற்றும் மகரம், கும்பம் ராசி லக்னத்தை பெற்றவர்களுக்கும் மறுபிறப்பு இல்லை என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மேலும் இந்த செய்தியை ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்களுக்கு கூறுவதில் உங்கள் வீட்டு ஜோதிடர் சரவணாமிர்தம் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.